யூடியூப் பேக்ரவுண்ட் டிசைன் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம கரெக்டாக யூடியூப்புக்குள்ள கரெக்டாக யூடியூபோட செட்டிங்கில் கரெக்டாக வச்சிடணும். யூடியூப் வச்சுட்டு கரெக்டாக அந்த மார்க் பண்ணிக்கிற மாதிரி அதே இதை தொட்டு கரெக்டாக மார்க் பண்ணி செட்டிங் பண்ணிங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ளஸ் பாயிண்ட்டை தொட்டு நம்ம கேலரி ஃபோட்டோஸ்குள்ளே போயிடணும். ஃபோட்டோஸ்குள்ளே போனோன்னா இதை டவுன்லோட் பண்ணி வச்சிங்க. இதோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. அப்படியே கூட டவுன்லோட் பண்ணிங்க. அதே மாதிரி திருப்பி அதுக்குள்ளே போயிட்டு நம்ம கேலரிக்குள்ளேயே போயிட்டு அடுத்தது பிக்சர்ஸ் நம்மளுக்கான ஏதாவது ஒரு லோகோ மாரி எந்த டிசைன் வேணுமோ இப்போ யூடியூப் அந்த இதுவும் எடுத்து நான் டவுன்லோட் பண்ணி வைக்கிறேன். இப்போ அந்த பேக்ரவுண்ட் பிளாக் கலரை ரிமூவ் பண்ணணும். அந்த தொட்டு கரெக்டாக அதை ரிமூவ் பண்ணிங்கன்னா கரெக்டாக ரிமூவ் ஆகிடும். நான் மார்க் பண்ணியிருப்பேன் எது எது கரெக்டாக தொட்டு இது பண்ணோன்ட்டு, அதை வச்சு இது பண்ணிங்கன்னா ரிமூவ் ஆகிடாங்க. இப்போ பேக்ரவுண்ட் டிசைன் உள்ளுக்குள்ளே டிசைன் வைக்கணும். அந்த பாக்ஸ் கரெக்டாக அந்த பாக்ஸ் கட்டத்துக்குள்ளே தான் வைக்கணும். கொஞ்சம் வெளியே வச்சாலும் அது நம்மளுக்கு டிசைன் மாடல் இதுவாகிடும். கரெக்டாக அந்த பிளாக் கலர் போட்டுக்குள்ளேயே வைக்கணும். கரெக்டாக வச்சுட்டு கரெக்டாக செட்டிங் கரெக்டாக இப்போ லாக் பண்ணிடணும். அந்த லாக் பண்ணால் தான் நம்ம கை போட்டாலும் வெளியே வரும். அதேமாரி இப்போ கரெக்டாக பேக்ரவுண்ட் மேலே வர வைக்கணும். வந்துச்சு. இப்போ அதை கலர் அப்படியே பேக்ரவுண்ட் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். யூடியூப் சப்ஸ்கிரைப் இதை சேஞ்ச் பண்ணி ஒரு டிசைன் வச்சுக்கணும். இப்போ அடுத்த இது 10K வச்சிருக்கேன். நான் 10K மாடல் வைக்கிறேன். கரெக்டாக இது பண்ணி நம்மளுக்கு எவ்வளோ இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். கரெக்டாக இருக்கும். ஃபேஸ்புக்கோட இப்போ பேக்ரவுண்ட் இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ அம்புக்குறி அது காட்டுறதும் அதை தொட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அது ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இன்ஸ்டாகிராம் அதே தான் பிளாக் கலர் என்ன கலர் இது பண்ணுமோ அதுக்கேற்ற மாதிரி ரிமூவ் ஆகிடும். அவ்வளோதான். கரெக்டாக செட்டிங் வைக்கணும். நம்மளுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம். ஃபேஸ்புக் இப்போ வாட்ஸ்அப் இது பண்ணுறோம். வாட்ஸ்அப் இது பண்ணி கரெக்டாக வச்சாச்சு. அவ்வளோதான். இப்போ அடுத்த பிக்சர்ஸ்குள்ளே போயிட்டு இப்போ ரெட் கலர் இது பேக்ரவுண்டை பிளாக் கலர் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எப்படி வேணுமோ வச்சுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி இப்போ அதை வச்சுட்டு கரெக்டாக லாக் பண்ணிடணும். எல்லாத்தையும் இன்னும் கை போட்டதுன்னா கை வெளியே ஆகிடும். கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கணும். அவ்வளோதான். இப்போ டிசைன் போட போகிறோம். இப்போ இதை கரெக்டாக அந்த பிக்சர்ஸ்குள்ளே கரெக்டாக உட்கார வைக்கணும். இப்போ கலர் கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி செட்டிங் பண்ணி உட்கார வச்சாச்சு. இப்போ கீழே அந்த கால் தடியை தாண்ட கொஞ்சம் கேப் தருது. சப்ஸ்கிரைப் அந்த பில்பார்டு இதோட இப்போ அங்கே அதை வச்சு அதை மறைக்க போகிறோம். இப்போ இது பேக்ரவுண்ட் கொஞ்சம் கலர் இது பண்ணிட்டு கலர் கொஞ்சம் கொடுத்து இப்போ அந்த இடத்துல கரெக்டாக அதை ஃபிட்டிங் பண்ணிடுறோம். இது கரெக்டாக அங்கே வச்சு கரெக்ட் பண்ணி வச்சு இப்போ அதை லாக் பண்ணிடலாம். இப்போ அடுத்த பிக்சர்ஸ் செலக்ட் பண்ணி எடுத்து யூடியூப் கொஞ்சம் மாடலாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எப்படிப்பட்ட டிசைன் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த மாடலாக வச்சு கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ இதை சின்ன கொஞ்சம் கலர் கொடுத்து கரெக்டாக அது பொசிஷன் கரெக்டாக கொஞ்சம் கேப் இருக்கிறதால அங்கே வைக்க போகிறேன். இப்போ ஆரம்பித்தோம். உங்களுக்கு எப்படி கொடுக்க இஷ்டம் இருக்குதோ அதுக்கேற்ற மாரி நீங்கள் விருப்பப்பட்டு அதுக்கேற்ற மாதிரி ஐடியா பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் டிசைன் அதுக்கேற்ற மாதிரி நேம் டிசைன் ஆனால் ரொம்ப லென்த்தாக பேர் போடாமல் கொஞ்சம் ஷார்ட்டாக அதுக்கேற்ற மாதிரி போட்டாங்க. இப்போ நம்ம டிசைன் பண்ணணும். டிசைன் பண்ணி கரெக்டான இதில் கொடுத்துக்கணும். எல்லாத்தையும் கரெக்டாக தான் செக் பண்ணி பார்த்து நேரம் வரணும். ஓகே பண்ணியாச்சு. இப்போ 3D எஃபெக்ட் இதெல்லாம் வச்சுருக்கிறோம். கலர் சேஞ்ச் பண்ணிடலாம். கலர் சேஞ்ச் பண்ணால் கரெக்டாகிடும். இப்போ
இப்போ கரெக்டாக ஆகிடுச்சு. இப்போ சேவ் கொடுத்து சேவ் பண்ணிடுச்சு. இப்போ யூடியூப்பில் எப்படி அதை இப்போ நம்ம யூடியூப்பில் போய்ட்டோம். இப்போ யூடியூப்பில் எப்படி அப்ளை பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ அந்த பென்சில் மார்க்கில் போயிட்டு மேலே கேமரா அந்த கிளிக் பண்ணிங்கன்னா கீழே கேலரிக்குள்ளே வரும். அதுக்குள்ளே போய்ட்டு நம்ம இது பண்ணிடுவேன். அதில் அப்ளை பண்ணி அதை சின்னது பண்ணிங்கன்னா கரெக்டாக உள்ளே வந்துடும். அது கரெக்டாக செக் பண்ணிவிட்டு கரெக்டாக செட்டிங் ஆகணுன்னு அதை சேவ் கொடுத்தோன்னே அவ்வளோனா சேவ் ஆகிடும். கொஞ்ச நேரம் கழிச்சு அதுவே அவ்வளோ அப்ளை ஆகிடும். அப்ளை ஆகணுன்னா இந்த ஆப் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.